பாஜகவில் தீவிர உறுப்பினராக இருக்கணுமா, அதுக்கப்புறம் குறைந்தது 10 வருஷம் உறுப்பினராக இருக்கணுமா. அப்போ எடுத்த உடனே அண்ணாமலையையும் நயினார் நாகேந்திரனையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்து 5 வருஷம் தான் ஆகுது. 2020 தான் அவர் சேர்ந்தார். நயினார் நாகேந்திரன் எப்போ சேர்ந்தார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தார், 2017. ஆக நயினார் நாகேந்திரனுக்கு 8 வருஷம், அண்ணாமலைக்கு இப்போது 5 வருஷம். அண்ணாமலை சொல்லிட்டாரு, நான் நாமினேஷனே போட மாட்டேன், அதனால் நான் போட்டியில் இல்லைன்ட்டார். அதனால் இவங்க 2 பேரும் அதில் எலிமினேட் ஆகிடலாம். அப்போ மீதி யார் போட போகிறா? தமிழிசை சவுந்தரராஜன் போடுவாங்க, வானதி சீனிவாசன் போடுவாங்க, அடுத்தது பொன்னார் போடுவார், பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க தான் வருவாங்க. இவங்க தான் மீதி தலைவர்கள் இருக்காங்க. அதனால இதில் 10 வருஷம் முடிஞ்சது யாரை போட போகிறாங்கங்கிறது கேள்விக்குறி. அதுலேயே இன்னொரு இதுவும் வச்சுட்டாங்க, புள்ளி என்னென்னா 10 வருஷம்னு நாங்கள் சொல்கிறோம், ஒரு வேளை இதில் சரியான கேண்டிடேட்டு கிடைக்கலன்னா, சரியான ஆட்கள் கிடைக்கலன்னா விதியை தளர்த்தி அப்புறம் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதனால் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு, இவங்களில் யாரும் வேணான்னு இது பண்ணால் 10 வருஷத்துக்கு தளர்த்தி 8 வருஷம் இருந்தாலே எடுக்கலாம். அண்ணாமலை போடவே இல்லை நாமினேஷன், நான் போட்டியில் இல்லைன்ட்டேன். போட்டியில் இல்லைன்ட்டு போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒன்று பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக்கர் அவர் ஷோ போனதுக்கப்புறம் வச்சு நடத்துகிறார். அவர் மிகப்பெரிய அரசியல் ஆலோசகராக எனக்கு தெரியலை. ரஜினிகாந்த் விஷயத்திலேயே நிறையா அவர் கட்சி ஆரம்பித்த விஷயத்துலேயே நிறையா குழப்பம் பண்ணாருன்னெல்லாம் வந்தது. எனக்கு அவருடைய இதுகள்லாம் தெரியும். அவர் ஒன்றும் பெரிய அரசியல் சாணக்கியர் அல்ல, மிகப்பெரிய அரசியல் ஞானி அல்ல. அவருக்கு அரசியல் அந்த அளவுக்கு இதாக தெரியாதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அவர் யாருன்னு பார்த்தது கூட இல்லை. அதனால் பேர் பாஜக பெரிய தலைவர்களோட நெருக்கமாக இருக்காருன்னு பேர், மற்றபடி அவரை ஒன்றும் அரசியலில் பெரிய அறிவுரைக்குரிய எதுவும் பண்ண முடியாது. அதனால் தலைமை மாற்றப்பட்டு இருக்கிறது. மாற்றப்பட நாளைக்கு நாளை கழிச்சு மாற்றம் வந்துவிடும் அப்படிங்கிறது பாஜக அதில் தற்போது உலவும் செய்தி.